ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சண்டே ஸ்பெஷல் தான். நம்ம வீட்டில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன நான் வாங்கிட்டு வந்திருக்கோன்னு பார்க்கலாம். மட்டன், சிக்கன், எறா இது மூணுமே பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி காலைல நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பும் இட்லியும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த 3 டிஷ்ஷுமே இன்றைக்கி செய்ய போகிறோமான்னு கேட்டால் இன்றைக்கி இது மூணுமே செய்ய போகிறது கிடையாது. இன்றைக்கி வெறும் மட்டன் சிக்கன் மட்டும் செஞ்சுட்டு எறாவை நல்லா க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எறா க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டனை நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன போட போகிறோம்னா நம்ம மட்டனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு தண்ணி இதை மட்டும் போட்டு ஒரு 3 விசில் எடுத்தோன்னா மட்டன் வெந்து நல்லா வந்துடும் நமக்கு. அதுக்கப்புறமா நம்ம குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்றத பார்க்கலாம். மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த எறாவை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலான்ட்டு எறாவை க்ளீன் பண்ண இறங்கியாச்சு. ஆனால் நமக்கு மார்க்கெட்டில் ரொம்பவே குட்டி குட்டியான எறா தான் கிடச்சிது. இருந்தாலும் வாங்கிட்டு வந்துட்டார். சரி 2 பேருமே உட்காந்து க்ளீன் பண்ணலான்னு உட்காந்துட்டோம். அந்த க்ளீன் பண்ணுறதோட அந்த குட்டியான வெயின் அதுலேருந்து எடுக்கிறோம் பாருங்கள், அந்த எறாலேருந்து அதுதான் பெரிய கஷ்டமாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே 2 பேரும் சேர்ந்து இந்த எறாவை க்ளீன் பண்ணி எடுத்தோம். இந்த எறாவை சுத்தமாக க்ளீன் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியே வச்சாச்சு. இப்போ இந்த மட்டன் குழம்புக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி இதெல்லாமே ரொம்ப நம்ம பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இந்த மட்டன் குழம்பு நல்லா எல்லாம் வெங்காயம் தக்காளியில் நம்ம எண்ணெயில் வதக்கி தான் செய்ய போகிறோம். இந்த குழம்பு ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே எங்கள் அம்மா செய்கிற ஸ்டைலில் தான் நான் எப்போவுமே மட்டன் குழம்பு வைப்பேன். இந்த மட்டன் குழம்பு மட்டும் நான் வேறு எந்த விதத்துலையும் வைக்க மாட்டேன். ஒரே ஸ்டைல் எப்போவுமே இந்த 15 வருஷமாக இந்த ஒரு மெத்தடில் தான் நான் வைக்கிறேன். ஏன்னா இது இட்லிக்கு அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை இந்த மாதிரி மட்டன் குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிட்டேன். நம்ம குழம்பு எப்படி தாளிக்கலான்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணணும். இந்த மசாலா செய்கிறதுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பட்டை, லவங்கம், சோம்பு இது எல்லாமே எண்ணெயில் பொரித்து எடுத்துகிட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மிளகு இது எல்லாமே நம்ம 1 பை 1 போட்டு எண்ணெயில் நல்லா பொரித்து எடுக்க போகிறோம். கொஞ்சமாக தனியா, காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா, அப்புறம் நம்ம நறுக்கி வச்ச இஞ்சி, பூண்டு, அப்புறம் வெங்காயம் இதெல்லாமே 1 பை 1 நம்ம வதக்கி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி வதக்கி எடுத்து நம்ம அரைச்சி குழம்பு வச்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது டிஃபனுக்கு தான் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். அதே மாதிரி பூரி, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே இந்த மட்டன் குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த இஞ்சி, பூண்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுக்கணும். நம்ம லைட்டாக வதக்கி எடுத்தோன்னா குழம்பு நல்லா இருக்காது. எந்த அளவுக்கு பொன்னிறமாக வதக்கி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயமும் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட தக்காளியும் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்து குழம்பு வச்சோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதிலே பார்த்திங்கன்னா நான் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்புமே போட்டுடுறேன். ஒரு கைப்பிடி நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே நம்ம அந்த வெங்காயம் தக்காளி வதங்கும் போது இதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கணும். இந்த மாதிரி வதக்கி குழம்பு வச்சு பாருங்கள், செம சூப்பராக செம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக இந்த குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் நம்ம வதக்கி ஆற வச்சுருக்குறோம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் இந்த தனியா, காஞ்ச மிளகாலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அப்புறமா இந்த வெங்காயம் தக்காளியை கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த மட்டன் குழம்புமே இன்னுமே ஹைலைட்டாக இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இதுக்கு நம்ம தேங்காய், அப்புறம் தேவையான அளவுக்கு முந்திரி ஒரு 5, 6 முந்திரி நான் சேர்த்துக்கினேன். இது 2மே நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இது தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இது கூட கொஞ்சமாக சோம்பு இதை 3மே சேர்த்து நம்ம அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இந்த தேங்காய் முந்திரி பேஸ்ட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா கொரன்னு இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். அதே மாதிரி இந்த வெங்காயம் தக்காளி நான் சொன்ன மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். இதே ஸ்டைலில் நம்ம முட்டை குழம்பு வைக்கலாம், அப்புறம் உருளைக்கிழங்கு குருமா குழம்பு வைக்கலாம். இதெல்லாம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா சேம் மட்டன் குழம்பு மாதிரி ஃப்ளேவர் செம்ம தூக்கலாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் தேவையான அளவுக்கு எண்ணெய் மட்டும் விட்டு கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் 2 லவங்கம், அப்புறம் ஒரே ஒரு துண்டு பட்டை இதை மட்டும் எண்ணெயில் பொரித்து எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நல்லா அந்த எண்ணெயில் சுருண்டு வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுக்கலாம். எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துக்குவோம். நான் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எது வேணாலும் சேர்த்துருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் நல்லா நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். அழகாக அப்படியே இந்த மட்டன் தண்ணியிலே நம்ம வதக்கி வச்சுருக்கதை எடுத்து அப்படியே நம்ம சேர்த்துட்டு எல்லா மசாலா பேஸ்ட்டையும் எடுத்து இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். இப்போ இது எல்லாமே நான் கலந்து வச்சுட்டேன். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு காரம்லாம் பார்த்துட்டு நம்ம இந்த குழம்பை கொதிக்க விட வேண்டியது தான். இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும்.
இந்த மட்டன் குழம்ப நம்ம ஒரு 10 நிமிஷமாச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். ஏன்னா நம்ம மிளகாய்த்தூள் இப்போ தான் சேர்த்துருக்கோம். அதனால் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த தேங்காய் முந்திரி பேஸ்ட்டை நம்ம ஃபைனலாக ஊற்றி ஒரு ஒரு 2 செகண்ட் இல்லை ஒரு 5 செகண்ட் அந்த அளவுக்கு கொதி வந்தாலே போதும். ஏன்னா ரொம்ப நேரம் கொதிச்சிச்சின்னா அந்த தேங்காய்லாம் நமக்கு திரியாக வர ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு 2-3 செகண்ட் மட்டும் கொதிக்க வச்சுட்டு ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலையை போட்டு இறக்கி தனியாக வச்சிட வேண்டியதுதான். நமக்கு இட்லி மட்டும் நம்ம கடைசியாக ஊற்றணும். ஏன்னா இட்லி ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். குழம்பு வேகிறது தான் கொஞ்சம் நேரம் எடுக்கும். நமக்கு இட்லி நம்ம கடைசியாக ஊற்றும்போது சுட சுட இட்லியும் இந்த கறி குழம்பும் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இட்லி ஊற்றும்போது இந்த மாதிரி துணி போட்டு ஊற்றி பாருங்கள். இட்லி துணியில் ஊற்றும்போது இட்லி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நமக்கு எண்ணெய் தடவி ஊற்றுற தட்டு தான். இருந்தாலும் நான் எப்போவுமே இந்த மாதிரி துணி போட்டு தான் இட்லியை ஊற்றுவேன். சண்டே ஆனால் ரெகுலராக இந்த இட்லி மட்டன் குழம்புலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது. கல்யாணம் ஆகி இந்த மாதிரிலாம் எப்போயுமே செய்ய மாட்டோம். ஏன்னா எங்கள் வீட்டில் லேட்டாக தான் இந்த நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. அம்மா வீட்டில் இருக்கும்போது மட்டும்தான் பார்த்திங்கன்னா காலையிலேயே அப்பா மட்டன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாரு. அம்மா நாங்கள் தூங்கி எழுந்து வெளியே வரும்போதே பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு கொதிக்கும். உடனே ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்து நாங்கள் வெளியே வரத்துக்குள்ளே ரெடியாக இருக்கும், சாப்பிடுவோம். ஆனால் கல்யாணம் ஆகி இந்த மட்டன் குழம்பு இட்லியும் நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். எப்பயோ ஒரு முறை தான் இந்த மட்டன் நமக்கு சீக்கிரமாக வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி இட்லியும் மட்டன் குழம்பும் வீட்டில் செய்யறது. இந்த மாதிரி வீட்டில் இட்லி கறி குழம்பு வைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்துடும். ஏன்னா சின்ன வயசில் எப்போயுமே பார்த்திங்கன்னா சண்டேல இந்த மாதிரி மட்டன் குழம்பு இட்லி தானே சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி எப்பயோ ஒரு முறை செய்யும்போது நம்ம வீட்டில் நடந்த சின்ன சின்ன அந்த மெமரிஸ்லாம் நமக்கு அந்த டைமில் ஞாபகம் வரும். இந்த இட்லி செய்யும்போது ஒரு சின்னதாக ஒரு டிப் மட்டும் கொடுக்குறேன். நல்லா இந்த இட்லி தண்ணி கொதிக்கும்போது நம்ம இட்லியை ஊற்றி வச்சோன்னா கரெக்டாக ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு இட்லி நல்லா வெந்து வந்துடும். அதே மாதிரி இட்லி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த இட்லி கொஞ்சம் கல் மாதிரி வருதுன்னா அந்த மாவில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் லிக்யூடாக ஆனதுக்கப்புறம் நீங்கள் இட்லி ஊற்றி பாருங்கள், இட்லி ரொம்பவே சாஃப்டாக வரும் நமக்கு. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இட்லி தாங்க. இந்த இட்லி, சாம்பார், சட்னி இதெல்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இட்லி ஊற்றிடும். இந்த இட்லி அப்படியே அந்த துணியில் ஒட்டாமல் எப்படி ஒரு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி சுட சுட காலையில் இட்லி ஊற்றி மட்டன் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. அன்றைக்கி இந்த நாளே பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்பவே எனர்ஜியாகவும் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி டிஃபன் சாப்பிட்டு எந்த வேலையுமே நம்மளால செய்ய முடியாது. அதனால் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம டிஃபன் சாப்பிட உக்காந்தாச்சு. இதோ சூடான இட்லி மட்டன் குழம்பு ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.